செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் சார் இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம், 2மே சுப கிரகங்கள், 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க. அப்ப மிதுனத்துல ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. அதிகாரம் மிக முக்கியம், யாராக இருந்தாலும் சரிதான். அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் கிரக அமைப்புகள் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத நம்மளால செய்ய முடியும். நினைக்கிற விஷயத்தை நீங்க சாதிக்க முடியும். இதுக்கு மேல ஒரு என்ன வர சாமி வேணும்? இதுதான் மிகப்பெரிய வரம். நம்ம நினைச்ச விஷயத்தை, நினைச்ச காரியத்தை சக்சஸ் பண்றது, வெற்றி பெறுவது, இதுதானே சாமி வரம். இது எப்படி இந்த மாதம் சாத்தியமாகுது சார்? இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம். யார் யாரு? குருவும் புதனும். 2மே சுப கிரகங்கள், இயற்கை சுப கிரகங்கள். குருவும் உச்சம், புதனும் உச்சம். 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. அதுவும் இயற்கை சுபர்கள் தான். யாரு? சூரியன், சுக்கிரன். அப்ப பாருங்க, சூரியன் சுக்கிரன் 2 கிரகங்களும் உச்சம் ஆட்சி பெறுகின்றன. குருவும் புதனும் உச்சம் பெறுகின்றன. இது போக சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க, செவ்வாய் மிதுன வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப மிதுனத்தில் ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில் உள்ளன. இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அந்த நட்சத்திர பிரகாரம், ராசி பிரகாரம், ராசி மண்டலங்கள் பிரகாரம் கிரகங்கள் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கின்றன. இதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் நிகழுது. அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து. சார் ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னா என்ன சார் வேணும்? தீய கிரகங்கள் வலுவிழந்து நல்ல கிரகங்கள், சுபத்துவமான கிரகங்கள், நன்மை செய்யக்கூடிய பலம் கிடைச்சதுனாக்கா, அதிகாரம் கிடைச்சதுனாக்கா எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அதிகாரம் மிக முக்கியம். யாராக இருந்தாலும் சரிதான், அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். கொடுக்க போவது யார்? உங்கள் ராசிப்படி. குருவா, புதனா, சுக்கிரனா, சூரியனா? பார்க்கலாம் பாருங்கள். மீனராசி. மீனராசி என்பவர்களே, செப்டம்பர் மாதம் ராசிநாதன் குரு பகவான் உச்சம். கொஞ்ச நாள் சூரியனோடு இருந்தாரு, கொஞ்ச நாள் புதனோடு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி குரு தொடர். மீனராசி என்பர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
இன்று முதல் 9 ஆண்டுகளுக்குள்ளாக நீங்கள் ஒவ்வொருவரும் கோடீஸ்வரன் ஆவது உறுதி. இப்போ இன்றைக்கி ஒரு சொந்த வீடு இருக்கலாம், ஒரு சொந்த வீடு வாசல் இருக்கலாம், ஒரு வண்டி வாகனங்கள் இருக்கலாம். நிச்சயமாக அந்த 9 ஆண்டுகளில் இந்த இருக்கிற வீடே கூட நல்லா ஒர்த்து அதிகமாகிடும், வேல்யூ அதிகமாகிடும். அப்போ நான் கோடீஸ்வரன் தானே சாமி, இல்லைன்னு அதிசயம் இருக்குது. நீங்கள் இன்னொரு இடம் வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல் பரம ஏழையாக இருக்கக்கூடியவங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகக்கூடியவங்க, 20,000 ரூபா, 15,000 ரூபா, 18,000 ரூபா, பிலோ 20 இதுக்காக வேலைக்கு போகக்கூடியவங்க காத்தால போயிட்டு ராத்திரி தான் வருவாங்க, 18,000 ரூபா சம்பளம். அந்த மாதிரி வேலைக்கு போகக்கூடியவங்க, கஷ்டப்படக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு கோடீஸ்வர யோகம் உள்ளது. சார், எப்போ மீன ராசி என்பர்களே குருவும் சனியும் இணைந்து விட்டார்களோ அப்பவே நீங்க சுய தொழில் தான் செய்வீர்கள். அடிமை தொழில் உங்களுக்கு ஒத்து வராது. இதெல்லாம் ஜாதக ரகசியம். குருவும் சனியும் எப்போ சேர்றாங்களோ, இப்போ நிறைய மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, நான் தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு அந்த வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. நான் ஓன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் தனியாக தொழில் செய்ய போகிறேன். இந்த வார்த்தை அந்த மீனராசி அன்பர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அனுபவம் இல்லாவிடனும் இந்த வார்த்தையை அவங்க அதிகமாக பயன்படுத்துவார்கள். அப்ப பாருங்க, மீன ராசி அன்பர்களே, நன்மை நடக்கும். உங்க வேர்வை அதிகமாக, உழைப்பு அதிகரிக்கும், உங்க வேர்வை அதிகரிக்கும், உங்க உழைப்பு அதிகரிக்கும். நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், ராத்திரிலாம் அதிகமாக எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதற்கு ஏற்ற பலனும் கை கொடுக்கும். கவலை வேண்டாம் எனதருமை மீன ராசி அன்பர்களே. அப்போ யோகமான கால நேரம், அற்புதமான கால நேரம். இன்னும் சொல்லப்போனால் மீன ராசி அன்பர்களே, வரவு செலவுகள் அதிகரிக்கும், அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்காத இடங்கள்ல ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கலாம், பதவிகள் கிடைக்கலாம், ஒரு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேனேஜர் போஸ்ட் கிடைக்கலாம், இல்லை அதுக்கு மேலே ஜிஎம், அதுக்கு மேலே ஒரு சேர்மேனு, டைரக்டரு, சிஇஓ, அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கலாம், டைரக்டர்ஸ், அந்த மாதிரிலாம். எதிர்பார்க்காத பொறுப்புகள் சேரும். குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அரசியலில் புதுசாக வந்திருக்கக்கூடியவங்க, இல்லை அரசியலுக்கு நான் போகலாமா, அரசியலில் மாற்றங்கள் வச்சுக்கலாமா, இங்கிருந்து அங்கே போகலாமா சாமி, அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவங்க. அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் நண்பர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே மீன ராசியாக இருப்பீர்களே ஆனால் நன்மை அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் மீனராசி அன்பர்களே. அதே போலத்தான் மீனராசி அன்பர்களே, வேலையே இல்லை சாமி, எனக்கு வேலை போய் எனக்கு 3 வருஷம் ஆகுது, வேலை போயிட்டு எனக்கு 2 வருஷம் ஆகுது, நான் 2 வருஷமாக வேலை தேடுறேன், எனக்கு வேலை கிடைக்கல. அப்போது இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படி அறிந்து சில மாற்றங்களை செய்வீர்களே ஆனால், சும்மா அரைச்சமாவே அரைக்காமல் நான் நவகிரகத்துக்கு விளக்கு போட்டேன், சனிக்கு தலை குளித்தேன், இதெல்லாம் சொல்லாமல் வித்தியாசமாக பரிகாரங்களை, உங்களை வாழ வைக்கும் பரிகாரங்கள், அது பரிகார காண்டம்னே ஒன்று தனியாக இருக்குது. எப்படி நம்ம ஜாதகம் பார்க்குறோம், ஜோதிடம் பார்க்குறோமோ,
ஜோதிட காண்டம் எப்படி இருக்கோ அதை போல் பரிகார காண்டம்னு ஒன்று இருக்குது. கர்ம காண்டம் இருக்குது. வேலை வாய்ப்பு வருமானம் எப்படி இருக்குன்னா அதுக்கான காண்டங்கள் தனியாக இருக்குது. அப்போ இந்த பரிகார காண்டங்கள் பார்த்து அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர். யாராக இருந்தாலும் சரிதான், மீனராசின்னு இல்லை. ஆனால் மீனராசிக்கு இந்த மாதம் பரிகாரங்கள் கை கொடுக்கும், வாழ வைக்கும். சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் செய்வது, அன்னதானங்கள் செய்வது, கம்பெனி அல்லது வீட்டில் இதுன்னு ஒரு சுதர்சன ஹோமமோ யந்திர ஹோமங்கள் செய்வது, அஸ்திர ஹோமங்கள், அந்த மாதிரியான ஒரு ஹோமங்கள் செய்வது வீட்டில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். வீடு சரியில்லாமல் இருக்குது, வீட்டில் ஒரே மனக்குழப்பமாக இருக்குது, வீடே சரியில்லாமல் இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸாக இருக்குது. அப்போ அங்கே தான் ஒரு மந்திர ஜபம் ஒரு 3336 இல்லை 4336 முறை மூல மந்திர ஜபம் செய்து அதில் ஒரு 4ல் ஒரு 10ல் ஒரு பங்கு ஒரு ஹோமம், சுல்னி துர்காவாக இருக்கலாம், இல்லை குருவாக இருக்கலாம், மிருத்யுஞ்சயனாக இருக்கலாம், சுதர்சனமாக இருக்கலாம், வாராகியாக இருக்கலாம். யாக வேள்விகள் செய்வது மிகப்பெரிய பலத்தை, யோகத்தை, அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். அந்த வீட்டை சுத்தப்படுத்தும். ஆகவே மீன ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் வழிபாடுகள் கை கொடுக்கும், நல்லதே நடக்கும். அதே போல ஒவ்வொரு ராசி அன்பர்களும் யாராக இருந்தாலும் சரிதான், குடும்பம் ஒரு மிக மிக முக்கியம். இப்போ நிறைய ஆண்கள் தான் நம்மகிட்ட கஷ்டங்களை சொல்லி கால் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் பெண்கள் தான் குடும்ப கஷ்டத்தை சொல்லி வீட்டுக்கார சரியில்லை, பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஆண்கள் ஒரு 30 வயசு, 35 வயசு, 42 வயசு, ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இப்போது குடும்பத்தை பொறுப்பாக நடத்துகிறாங்க. சாமி வெளியில் தெரிஞ்சால் கஷ்டமாயிடும் சாமி, அவள் தெரியாமல் பண்ணுறா சாமி, அவள் திமிர் பண்ணுறா, ஆடம்பரமாக பண்ணுறா, வெளியில் சொன்னால் அப்புறம் நமக்கே கஷ்டமாயிடும், அப்புறம் அப்பா அம்மா மதிக்க மாட்டாங்க, குடும்பத்தில் மதிக்க மாட்டாங்க, நம்ம கேட்காம விட்டுட்டாலும் இப்படி ஆயிடுறா, கேட்டால் சண்டை போடுறா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சாமி, அவங்க அம்மா அப்படி ஒரு மாதிரி. அப்போ நிறைய ஆண்கள் இப்போது மனைவிமார்களை நினச்சி, தன்னுடைய மனைவியை நினச்சி நிறைய வருத்தப்படுறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல பெண்கள் மனைவிமார்கள் கணவனை விட்டுட்டு போகிறது, அம்மா பேச்சை கேட்டுக்கிறது, அதெல்லாம் அந்த தர்மத்தை மீறி நடக்கிறது. குடும்ப பிரிவுகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரிவுகள், இதை விட்டுடலாமா, வச்சுக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, பெரிய மனசு குழப்பமே இருக்கும். அப்படியெல்லாம் மனசு குழப்பம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். அன்பு பக்தர்களை, ஒரு முறை அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, 2 பேர் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து, இது எப்போ சரியாகும், இது எப்போ சரியாகும், சரியாகுமா, திருந்துவாங்களா, திருந்த மாட்டாங்களா, காத்திருக்கலாமா, இல்லை நாம் ஏதாவது போயிட்டு இன்னும் கூட பணிஞ்சு போகலாமா, இல்லை வெளியில் வந்துடலாமா, குழந்தைங்க என்ன செய்கிறது. அப்போ இதெல்லாம் இதே சின்ன சின்ன வழிபாடுகள் கை கொடுக்குமா, இது எதனால் ஏற்படுது, இது எப்போ சரியாகும், இதெல்லாம் ரகசியத்தை உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடிய குடும்ப பெண்கள், குடும்ப ஆண்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, நல்லது நடக்கும், சரி செஞ்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்குது, கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருதல், அதை ஏதேனும் வம்பு வழக்குகள் போட்டிருந்தா கூட அதை வாபஸ் வாங்கிக்கிறது, ரிட்டர்ன் பண்ணிக்கிறது, திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்வது போன்ற நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். அதே போலத்தான் திருமண யோகங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், திருமண யோகங்கள் கூடும், கல்யாணம் நடக்கும். கல்யாண தடைகள் இருந்ததுன்னா ஜாதகம் பேசுவோம், ஜாதகத்தை அனுப்புவீங்க, பார்ப்போம். அதே போல் குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல. குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும். மெயினாக திருமண யோகங்கள் கைகூடும். அப்போ நிறைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல குடும்பம் அமையும்.
இதெல்லாம் பாக்கியங்கள்னு பேர். இதில் தடை ஏற்பட்டால் 7ஆம் பாவம் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். 2, 7, 9, 11 பாவங்கள் பாதிக்கப்படும் போது தான் இந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ அதற்குரிய வழிபாடுகள், அந்த பாவத்துக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வீர்களே ஆனால், கண்டறிந்து பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் மகிழ்ச்சி நீடிக்கும். எனதருமை அன்பு பக்தர்களே, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெயவராய். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.